அனி அண்ணா ஃப்ரீயா இருக்காரு அனி? ஏன்? நாங்கெல்லாம் ஷாப்பிங் போலான்னு இருக்கோம். அண்ணன் துணைக்கு வந்தாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல. அதை விட அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க போய் ரெடி ஆவுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க நீ. தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க? ஜார்ஜ் புஷ் அண்ட் பின் லாடன் ஜாயின்ஸ் டு ஃபார்ம் a political party. என்னங்கடா? என்னங்க? காயத்ரி பிரியாலாம் ஷாப்பிங் போணுமா? உங்களை துணை கூப்பிடுறாங்க, கூட போயிட்டு வந்துருங்க. நீ பாட்டுக்கு நான் அவங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் அவங்களோடவே போய் புது புது பாயிண்டா புடிச்சிட்டு வந்து போலீஸர் சொல்லி நல்ல பேர் வாங்க போறேன். நானா அனுப்பல, அவங்க தான் வெளியே போகணும், பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு உன்னை கூப்பிடுறாங்க. பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னு அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. வீண் பேச்சு பேசாம போயா. சாக கடந்த கிழவனையே மர்டர் பண்ணிருக்காங்க. இது வயசு பொண்ணுங்க, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. யாம் இருக்க பயமே. காயத்ரி பில் பே பண்ணிடு. தேங்க் யூ அண்ணா. பொறுப்பில்லண்ணா. புறப்படாம என்ன பண்றது? 537 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பொம்பளைங்களோட ஷாப்பிங் வந்தா பிஞ்சு பீஸ் ஆயிடுவோமப்பா. நிறுத்துங்க, வரமா நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? அண்ணா உள்ள வாங்க, நான் காஃபி சாப்பிட்டு போலாம். சரி, உங்க வீட்டு காபி சாப்பிட்டு நான் சாகணுங்கிறது தலையெழுத்து. அண்ணா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நானே போட்டது. உசுரோட தான் சொல்றேன். ஐயோ இரு. ஹாய் டீஃபி. டீயா? டீ மாதிரி இருக்கு, காஃபி மாதிரி இருக்கு, அதனால தான். ரொம்ப லொலு பண்ணாதீங்கண்ணா. சரி, உங்க கண்ணாடி பவர் என்ன? உண்டு என்ன? 2.5. அப்ப என்னோட 2.4. ஐ சரி, இது எத்தனைன்னு சொல்லுங்களேன். 3. இல்ல 5. ஐயோ, இது 5 இல்ல 3 இல்ல 4ண்ணா. போச்சுடா. 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆனதுக்கு அப்புறம் கண்ணு கூட 2 பேரும் ஒரே மாதிரி டுபுக்கா இருக்குது பாரு. சரி, இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேமா, பாத்துக்கோ, கண்ணு கொஞ்சம் திங்கு. என்னமா சொல்றீங்க? என்னமாச்சு? உள்ள யாரோ எட்டி பார்த்துட்டு ஓடுறா. என்னாச்சு? யாரோ ஒருத்தன் போன் கொடு, இன்ஸ்பெக்டர் கூப்பிடலாம். யோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் உள்ள வந்து போயிருக்கான். டியூட்டி ஒழுங்கா பாக்குற இல்லையா? பின்னாடி ஜன்னல்.
ஜன்னல் வழியா பாத்துருக்கான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, கைரேகை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். எப்படி? பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. வெல்டன் ஐஸ்வர்யா, வெல்டன். ட்ரெயின்ல கிடைச்ச துப்பாக்கில இருந்த கைரேகையும் ஜன்னல் இருந்த கைரேகையும் ஒண்ணுதான். சோ கொலகார அந்த வீட்டை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நாம கரெக்டா வளவிரிச்சோம்னா அவனை பிடிச்சிடலாம். என்ன ஜேம்ஸ், ஒரு மாதிரியா இருக்க? சம்திங் ராங்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல சார், ராங் தான். எங்களுக்குள்ள போட்டி நடக்குதுல, இப்ப நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுனால டல் ஆயிட்டாரு. இல்ல ஜேம்ஸ், உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு திட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த கொலகார ஒன்ன பார்த்தனா ஓடி போயிட்டான். மறுபடியும் அந்த வீட்டுல ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சாகணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை. ஓகே சார். ஆமா. எப்படி போற பாரு. மூஞ்சி முகர கட்டி கறிக்கட்ட மாதிரி போறான். ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன் போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன். மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களே அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாது, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய. அதை வட்டி முதலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணா ஓத்துறமா, உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடைய பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு டரிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா துரப்பாண்டி அண்ணன் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருண்ணே. என்னடா தலைய போட்டு வந்திருக்கு? நான் சொன்னேன்ல வட்டி முதலமா கொடுக்க போறேனே. எங்க அப்பா வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு எங்க அப்பனை அவன் வெட்டி கொண்டு விட்டான். அந்த பழைய கணக்க தீக்க இவன் தலைய வெட்டி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. வரட்டுமானே? அண்ணன் அருவா வைக்க கூடாதுப்பா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாயா, போயிட்டு வா. அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணன் ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தான பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறையாரன். ஆமா, ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 8:30க்கு. 8:30 மணிக்கா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா போறோம்? அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோ பாசம் ஓவரா பொங்குதப்பா. சரி, நான் கார் கீ உங்ககிட்ட கொடுத்துட்றேன். உங்களை ஏர்போர்ட்டில் டிராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். ஹலோ ஹலோ, நான் ஜேம்ஸ் பேசுறேன். சொல்லியா? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னையா ஆம்பளை அது இதுன்னு பேசுன, இப்ப பொம்பளை கிட்டயே ஹெல்ப் கேக்குற? நான் செய்ய சொன்னது பொம்பளைங்க வேலை தான். என்ன வேலை? வர்ற 7ஆம் தேதி ஊர்ல இருக்கிற என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வருது.
இந்த வருஷம் என் தங்கச்சி ஒரு பட்டு புடவை கேட்டா. இப்பவே போய் ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துரு. இப்பவே வா. ஆமா, ஏன்னா இன்னைக்கு எதிர் வீட்டு பொண்ணுங்களோட அப்பா வந்துடுறாரு. நாளையில இருந்து நீ வேற துப்பறிகிற வேலையில பிஸி ஆயிருவியே. ஓகே.